மாறாதவர். ஒரு God is God of unchange. மனுஷர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. வசதி வாய்ப்பு வந்தா மாறி போவான், வருத்தங்கள் வந்தா மாறி போவான், காணாததை கண்டால் மாறி போவான். அல்லேலூயா. மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். என் ஆண்டவராக தேவன் அவர் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அல்லேலூயா. இந்த தெய்வத்தின் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்து, பாவ மன்னிப்பு ஒப்பு கொடுத்து பாருங்க, உணர்வுள்ள ஆவிக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தருவார். இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். உணர்வில்லாத ஒரு இதயம், கடினமான இதயம், மன்னிப்பில்லாத இதயம். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை உள்ள போவதுக்கு இடம் கொடுக்கணும். வசனத்தை தேடி படிக்கணும். வசனத்தை கேட்கும்போது தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் காது அடைக்க இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் கண் இருளடை இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் இதயம் மந்தமாக இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை தேவன் கிரியை செய்வதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே மெதுவாக துவங்க ஆரம்பிக்கிறார். அற்புதங்கள் செய்ய, அதிசயங்களை செய்ய, கண்ணீரை துடைக்க, நிந்தைகளை போக்க அவர் துவங்குகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருந்ததெல்லாம் அப்படியே இருக்கு, எதுவுமே மாறல, எதுவுமே சேஞ்ச் ஆகல, எதுவுமே மாறலன்னா ஒன்னே ஒன்று, நீங்கள் தான் மாறணும். நீங்கள் தான் மாறணும். உங்கள் சுபாவங்கள் மாறணும். ஜீவன் உங்களுக்குள்ள இறங்கி வந்து கிரியை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கவே. ஆமென். இந்த பிசாசு பயப்படுற பல விஷயங்களிலே இயேசு நாமம் சொன்னால் பயப்படுவான். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள நிரம்பி இருந்தா பிசாசு பயப்படுவான், உங்களுக்கு அதிகாரம் வரும். இன்னொன்று, பிசாசு ஒரு விசுவாசிகளை பிடிப்பதற்கு, ஒரு விசுவாசி இன்னும் வறுமை ஏழ்மையை தரித்து வாழ்வதற்கு அவர்கள் ஒரு உடன்படிக்கையை விட்டு வெளியே வராங்க. என்ன உடன்படிக்கைனா, இயேசுவின் ரத்தம் என்ற உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தம் தான் உங்களை ரீகான்சிலேஷன் பண்ணுது, உங்களை தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றுது. அல்லேலூயா. இயேசு ரத்தம் தான் பிசாசு கையில் உங்களை பிடுங்குது. இயேசு ரத்தம் தான் உங்கள் பாவத்தை முற்றிலுமாய் கழுவுது. உங்கள் பாவம் கழுவாம பிசாசு கையில் நீங்கள் வர முடியாது. ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பிசாசினாலே உண்டாயிருக்கிறார். பாவம் செய்கிறியா, நீ பிசாசினாலே உண்டாயிருக்கிறார் என்று 1 யோவான் 3:8 சொல்லுது. அது என்னென்ன பாவம்? துணிகரமான பாவம், மறைமுகமான பாவம். அது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாவம், யாருக்குமே தெரியாத சீக்கிரம் இடன் திங்கள் செய்த பாவம். 2 பாவத்தை செய்கிறவன் யார்? அவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க அதை அடையாளம் கண்டுகொள்ளனா சாத்தான் உங்களை விட்டு போவதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க குணங்கள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்க தரித்திரங்கள் மாறுவது வாய்ப்பே இல்லை. நான் இயேசு தானே கும்பிடுறேன், இயேசு தானே வழிபடுறேன். நீங்கள் அந்த ரத்தத்தை நம்ப வேண்டும், அந்த ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த ரத்தத்தினுடைய மேன்மையை நீங்கள் உணர வேண்டும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவா இருந்தாலும் நீங்க அதை உணர்ந்தாதான் அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே ஆப்ரேட் ஆகும். அல்லேலூயா. ஆமென். நேற்று முன்தினத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ ஒரு அம்மா 42-43 ஏஜில் அவங்க வந்து கருத்தரிக்கும்படியாய் 2 மாதம் முன்பு கருக்கு அலைஞ்சி போச்சான். அதுக்கப்புறம் கரு உண்டான போது அங்கே ஜெபம் பண்ணாங்களாம். புருஷனோடு பேசுகிறாங்க. புருஷன் சொல்கிறாரு, நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோம்மா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அதை பார்த்தோன்னா ஐ ஷாக். அல்லேலூயா. நம்ம வந்து கேட்கும் போது எப்படி கேட்குறோம்? ஸ்டைலாக வைங்க, யாருமே வைக்காத பேர் வைங்க. ஆமாவா? அந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யணும். என் வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கேன், அவனை குரூப்பில் அனுப்புகிறேன், பார்த்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் சிறப்பு, அந்த ரத்தத்தின் மேன்மை, அந்த ரத்தத்தினுடைய மகிமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே தான் பிள்ளைய எல்லாம் எப்படி கூப்பிடணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு ரத்தத்துக்கு ஜெயம் உண்டு. அவங்க பிள்ளை கூட இயேசு கிறிஸ்து ரத்தம், இங்க வா. ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
நீங்க பரிசுத்த வேதத்திலே பல இடத்துல இந்த ரத்தத்தின் சிறப்பை, ரத்தத்தின் மேன்மையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 1 யோவான் 5:6 இந்த பூமியிலே சாட்சியிடவைகள் 3. 1 ஆவி, ஜலம், ரத்தம். அல்லேலூயா. நான் போன வாரத்தில் பேசின ஆவி. இந்த ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறார்? இப்போ நான் பேசுகிறேன், நிறைய பேர் பரிசுத்த ஆவி இல்லாமலே கிறிஸ்தவனா இருக்கான். எப்படி இருக்கான்? பரிசுத்த கவனிப்பா, பரிசுத்த ஆவி இல்லாமலே கிறிஸ்தவன். பரிசுத்த ஆவி இல்லாமலே பாட்டு பாடுகிறது, பரிசுத்த ஆவி இல்லாமலே பிரசங்கம் பண்ணுகிறது, பரிசுத்த ஆவி இல்லாமலே பைபிளை தூக்கிட்டு வர்றது. அதனால தான் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க செய்கிற கிறிஸ்தவ செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாருன்னு பல விஷயங்களை சொன்னேன். அவர் விடுதலை செய்கிறார். என்ன பண்றாருங்க? ஆவியானவர் எங்க? 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த மனுஷனை அவர் சுத்திகரிக்கிறார் என்று 1 பேதுரு 1:2 சொன்னேன். பரிசுத்த ஆவி உள்ளே வரும்போது அந்த மனுஷனை கழுவுகிறார் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொன்னேன். அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வந்தா உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னை கழுவுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரா? போதிப்பார், கற்றுத்தருவார். உங்களுக்கு போதிப்பார். சர்ச்சுக்குள் எப்படி நடக்கணும், வெளியே எப்படி நடக்கணும், நண்பர் பற்றி எப்படி நடக்கணும், சொந்த மாதிரி நடக்கணும், வேலையில் எப்படி நடக்கணும், ஸ்கூல்ல காலேஜ் எப்படி நடக்கணும், இந்த ஆவியான போதிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆவியான உணர்வுள்ளவனாக உன்னை மாற்றுவார். அதுக்கு ஏசாயா 11:2 சொன்னேன். அவர் உணர்வை தருவார், அறிவை தருவார், பலத்தை தருவார், அடுத்தது ஞானத்தை தருவார், தெய்வ பயத்தை தருவார். பரிசுத்த ஆவி உள்ளே இருந்துட்டா நீ முட்டி போடு, ஆராய்ச்சி போக எல்லாம் உட்காந்துருக்கோம், முட்டி போடு, நம்ம சொன்னா போடும், நமக்கு பயந்துன்னு போடும். ஆவியான உணர்த்துவா. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆவியானுடைய செயல்லாம் பயங்கரமா இருக்கும். உள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அவர் என்ன செய்வார்? பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ கண்டித்து உணர்த்துவார். இங்க சவகாசம் வேணாம், இங்க வந்துடுன்னு சொல்லுவார், வேறு பிரிப்பார், உலக மக்கள் வேறு பிரிப்பார். ஆமென் சொல்லுங்க. அந்த பிள்ளைகளையோ ஆணையோ பெண்ணையோ அவர்கள் தனியாகவே அவர் வளர்ப்பார். பரிசுத்த ஆவி அந்த மனுஷன் மேல் நிழலிட அவனுக்குள்ள சில நன்மைகள்லாம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்ல வசனம் கேட்குது, பாடுது, ஜெபிக்குது. இதில் இந்த ஊழியம் செய்கிற ஆள்லாம் ரொம்ப மோசம். இம்மி கூட கிறிஸ்து அன்பு கிடையாது, உன்னோட மன்னிக்கிற உண்மை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, காத்திருப்பது கிடையாது. நீங்கள் ஊழியக்காரன், நல்ல வேலை நீங்கள் ஊழியக்காரன் ஆகாதீங்க. வந்து பாருங்க ஊழியக்காரன் பண்ணுற அட்டகாசங்கள்லாம், பெருமை, கர்வம், அகங்காரம், மன்னிப்பில்லாத கலகம். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே இல்லை, பரிசுத்த ஆவியான உள்ளே இல்லை. அந்த ஆவியான இருந்தா அவர் சகலத்தையும் சத்தியத்தில் நடத்துவான். ஆமென், ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆவியானவர் அடுத்த வேலை பூரணப்படுத்துகிற வேலை, பூரணப்படுத்துகிற வேலை, ஒரு மனுஷனை பூரணப்படுத்துகிற வேலை, தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றுகிற வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சுபாவங்கள் மாறி இருக்குது? சுபாவம் மாறலாங்க. எரிச்சல், கோபம், விரோதம், இன்னும் கூட அது சொன்ன போன வார்த்தை இதெல்லாம் வர வச்சுறானுங்க, எதுவுமே பேச முடியல. ஆமென், அல்லேலூயா. கடினமான பிள்ளைகளாய் வாழ்கிறார்கள், அன்பில்லாதவர்களாய் வாழ்கிறார்கள், இயேசுடைய குணமில்லாத சபையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி ஏசாயா 63:14 சொல்லுது, அவர்கள் விசனப்படுத்தினார்கள். ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல தெரியுமா? ஏன் நன்மை நடக்கல? ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் உன் பாக்கெட்ல இல்ல, வடிச்சுன்னு போது அவரே உனக்கு சத்துருவாய் இருக்கிறார். கர்த்தரே சத்துருவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பரிசுத்த ஆவி சத்துருவாயிட்டா, தேவன் சத்துருவாயிட்டா, நீ எந்த இடத்துல போனாலும் வாசல் அடையும், எந்த இடத்துல போனால் அற்புதங்கள் நடக்காது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை எந்த மனுஷன் பத்திரமா பார்த்துக்கிறானோ, பரிசுத்த ஆவியான உள்ளே வந்து அவரை மனம் திரும்புதலுக்கு, அதாவது தாவீது எழுதின சங்கீதம் 143 சங்கீதத்தில் 10 வசனம் சொல்றான், உங்க நல்லாவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்துறார். ரோமர் 8:10-11 வசனம், இந்த பாவமும் சரீரம் தேவ சரீரமாய் மாறுகிறதா. அல்லேலூயா. இதுல இச்சை, விபசாரம், குடி, வெறி, அருவருப்புகள், இது இயேசுடைய ஆவி உள்ளே வரும்போது கர்த்தருடைய சரீரம்
அவருக்கு உகந்த சரீரமாய் மாறுகிறேன். ஆமென். சின்ன சின்ன குழந்தை இச்சையினால் செல்வனே, இதுக்கெல்லாம் நல்ல பாட்டு பாடும். கண்ணே தரங்க மழை அப்படியே வந்து கையை சொருவின்னு கிடக்கு. இவங்கெல்லாம் கண்ணை மூடவே முடியல. எனக்கு ரொம்ப அழியாகி போச்சு. ஐயோ, நான் நடத்துகிற எதுவும் சரியில்லையா, மக்கள் பக்தி நடத்த சரியில்லையா. நான் யோசிக்கிறேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6:50 வந்து நினைக்கிறேன். 6:50 7 மணிக்கெல்லாம் முதல் பாட்டிலேருந்து நானே பாடலான்னு இருக்கேன். ஆமாம், முதல் எப்படி கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதிக்கணும். இப்போ இவர் அவரை நம்பி அவங்க சரக்கு அவள் தான், அவங்க விஷயம் அவள் தான். நம்ம யாரையும் எதிர்பார்த்து மந்தைக்கு நான் தான் கணக்கு சொல்லணும். ஆவே ஒரு பாட்டை எப்படி நடத்தணும், எப்படி கையை தட்ட வைக்கணும், எப்படி ஆராதனை வைக்கணும், எப்படி செவிக்க வைக்கணும், அப்படி நடத்துகிறவர்கள் அவர்கள் முதல் பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்க வேண்டும். ஆவி அவங்க இதயத்தை சரி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இதை பேசு, இதை சொல்லு, இதை உணர்த்துன்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க சர்ச்சுக்குள்ள வருவதற்கு முன்பாக அவசரத்தில் ஓடி வராதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படும், ஆண்டவரே என்னை தகுதியாகும், ஆண்டவரே. அப்பதாங்க அவர் கையிலேருந்து நன்மை வரும், அவர் கையிலேருந்து ஆசீர்வாதம் வரும். அவர் நம்ம உயர்த்துறதுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலேருந்து ஜெயம் வராது. எங்க வருமா? நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் நீ சொல்லுவ. வாழ்க்கை சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பா. ஆமென். கேட்கணும், எத்தனை பேர் அந்நிய பாஷையை பார்த்து வாயை திறந்து அந்நிய பாஷை வரங்கள் வரல. பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் தான், 4 பொம்பளை பிள்ளைகளும் வரம் பெற்றிருந்தார்களாம். அப்போஸ்தலர் 21 இருக்குது. உங்க பிள்ளைகள் வரம் பெற்றிருக்க வேண்டும். கிருபை பெற்று ஜமானா எழுந்து ஜபிக்கணும். பாட்டுனா எழுந்து அச்சு ஒட்டியார் நான் பாடுறேன். திரும்ப எங்களுக்கு மல்லு கட்டவே முடியல. நான் பாடுவேன், நீ பாடுவேன், திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடும். நான் காணிக்க பாடுறேன். கேள்வியிலேருந்து குமரிலேருந்து அந்த ஆவி கர்த்தரை மகிழ்படுத்துகிற ஆவி. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராய். ஹல்லேலூயா. ரொம்ப இதயம் பாரப்படுது. ஆண்டவரே கொஞ்சம் கூட உணர்வு இல்லாத. அப்போ ஆவியானவர் ரசனைப்பட்டுட்டார்னா நீங்க யோசிச்சு செயலில் ஆண்டு சந்தோஷப்படுவாரா? சொல்ற, என்றைக்கும் உங்களோடு தங்கி இருக்கக்கூடிய சத்தியாவியாகிய தேற்றவாளன். இப்போ ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்காரா? என்னோட கேள்வியை தான். தேவன் உங்க மேல தங்கி இருக்காரா? ஆவியானவர் உங்களை தங்கி இருக்காரா? உங்களோடு அசைவாடுகிறாரா? உங்களோடு பேசுகிறாரா? உங்களை உணர்த்துகிறாரா? உங்களை தூய வழியிலே ஆயத்தமனை எவ்வளெல்லாம் நடிக்க முடியுமோ நடிக்கிறோம். ஆமென். சபைக்கு முன்பாக, பாஸ்டருக்கு முன்பாக. அதுதான் 2 தீமோத்தேயு அங்கே 3:5 சொல்கிறது, பக்தியின் வேஷத்தை தரித்து. ஆவியானவர் போயிட்டா நீ பக்தியா இருக்கும் போது நடிப்ப, ஜெபிக்கிறது போல நடிப்ப, விசுவாசம் உள்ளவன் நடிப்ப. அது எப்படி தெரியும்? உங்க கனினாலேவே தெரியும். உங்க கனி காட்டி கொடுக்கும். ஆவியானவர் இருக்கிறா இல்லையா, உங்க செயல், உங்க குடும்பம், உங்க விசுவாசம் அது காட்டி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியானுடைய வேலை என்ன? தேவனுடைய வேலை என்ன? அவர் ஃபார்ம் பண்ற வேலை, உருவாக்குற வேலை, புதுப்பிக்கிற வேலை, சத்தியத்துல நடத்துகிற வேலை, உணர்வடைய செய்கிற வேலை, உங்களை உபயோகப்படுத்துகிற வேலை. ஆமென். அல்லேலூயா. நீங்க வரங்கள்லாம் பார்க்க முடியலையே, ஒருத்தருக்குள்ள இந்த ஆவியான வரங்கள் பார்க்க முடியலையே, கிருபைகள் பார்க்க முடியல, வெளிப்பாடு பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? இந்த ஆவியான இல்ல, ஓடி போயிட்டாரு. சவுலை விட்டு ஆவியான ஓடிட்டாரு. இல்ல, அவன் பண்ற லந்து தாங்க முடியல, ஓடிட்டார். 1 சாமுவேல் 16:14 படிச்சு, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். ஆனா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்குள்ளே வரும்போது அவன் வேறு மனிதனாக மாறினான். பார்க்கறவங்களை யூனிக்கா தெரிஞ்சான், டிஃப்ரெண்டா தெரிஞ்சான். அவன் நடையிலே மாற்றுறது, பேச்சிலே மாற்றுறது, செயல்ல மாற்றுறது. ஆவியான அவனுக்குள்ள வந்தா அவன் யூனிக்கா தெரிந்தான். 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் எப்படி பண்றதானா, வேறு இதய இடத்துல மைண்டு, அவன் மனசு வேற மனசா இருந்து அவன் சிந்த கர்த்தருக்காக இருந்தது. அந்த அதிகாரம் கடைசி வசனம் படிக்கும் போது அவன் காது கூட உலகம் என்ன பேசுற கேட்கலையா. எப்படி போனான்? அவன் காது கேளாதவரை போல, நோட்டீஸ்ட் எனிதிங். இந்த உலகத்தில் வருகிற எதையும் அவன் காது கவனிக்கல. கர்த்தர் அவனை டிஃப்ரெண்டா வச்சிருந்தா. 5 அதிகாரம் தாண்டல. 5ஆம் அதிகாரத்திலே அவன் ரெபலைன் பண்ண ஆரம்பித்தான், முரட்டாட்டம் பண்ண ஆரம்பித்தான், கர்வம் கொள்ள ஆரம்பித்தான். கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிய மறுத்தான். வசனம் சொல்லுது, நான் சவுலை ராஜாவாக மாற்றினதுக்கு நான் விசனப்படுகிறேன்.
ஆண்டவர் நிறைய பேருக்கு கிருபை கொடுத்து வசனப்படுவார், பொருளாதாரத்தை கொடுத்து வெசலப்படுவார், குடும்பத்தை கொடுத்து வெசலப்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவர் எதற்காக கொடுத்தார் என்பதை நீங்க உணரல. ஆமே சொல்லுங்க. இம்மைக்கு மாத்திரம் நீங்க கிறிஸ்துவ நம்பிக்கை வைக்காதீங்க. வீடு, சொத்து, சுகம், கனம், பெருமை எதுக்கு இல்லை. அந்த இம்மைக்கு மறுமைக்கு அந்த மகிமைக்கு வாங்க நம்பி நம்ம கர்த்தரை நம்புங்க. நிறைய சாவெல்லாம் அடக்கம் பண்றோம், கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றோம், பாட்டு பாடுறோம். யாருன்னா அதுக்கு தகுதியா இருக்காங்களா? யாருன்னா தகுதியா இருக்காங்களா? ஆனாலும் வேறு வழி இல்லாமல் கிறிஸ்துவ சடங்கு பண்ணுறோம். பரலோக பாட்டு பாடுறோம், நல்ல ஜெபம் பண்ணுறோம், அந்த ஆத்மாவை ஜெபிக்கிறோம். நமக்கு ஏன் தெரியும் அவர் பரலோகத்துக்கு போக மாட்டாருன்னு தெரியும். ஆமே சொல்லலேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கணும், அந்த கிரியைகள் இருக்கணும், அந்த பரிசுத்தமாக்குதல் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக மாறும். அல்லேலூயா. அந்த வரங்கள் இன்னைக்கு ஆப்ரேட் ஆகலை. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க, 16ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம், சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். நிறைய போராமை, எரிச்சல், விரோதம், பகை, மந்திரம், சூனியம் விசுவாசிகளை அழகழிக்குது. 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் யாருன்னா கட்டு அடிப்பாங்களா அப்படின்னு தேடுறாங்க. ஆண்டவர் போயிட்டா அதுக்கப்புறம் சவுலோட வாழ்க்கை பாருங்க. சூனியக்கார மந்திரக்காரெல்லாம் தேசத்துக்கு விலக்கின சவுல் அவன் குறி சொல்கிற தேடி ஓடுறான். அவன் நிலைமை பரிதாபமாக மாறினது. தேவனுடைய ஆவி உங்களை விட்டு போயிட்டாருன்னா உங்க நிலைமை பரிதாபம். எந்த அமிலேக்கரை கொல்ல சொன்னாரோ அதே அமிலேக்கர் தான் குத்தி உண்டு செத்தான். அதே அமிலேக்கன், இந்த அமிலேக்கனை கொல்லுடான்னு அவன் கொஞ்சம் விட்டு விட்டு வச்சான். அதே அமிலேக்கன் தான் சவுலை கொல்லக்கூடிய நிலைமை. நீ எதெல்லாம் விட்டுறீங்களோ அதனால தான் உங்களுக்கு சாபம், அதனால தான் நஷ்டம், அதனால தான் வேதனை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா அவங்கள காப்பார், உள்ளது காப்பார். உங்களுக்கு ஒரு சத்துரு இதயத்தை தொட முடியாது. நீங்கள் மற்ற 12:43 படிச்சீங்கன்னா அந்த இருதயம் எப்படிதான் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருந்தது. பெருக்கி இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குது, நல்லா பாட தெரியுது, ஜெபிக்க தெரியுது, நல்ல வெள்ளையா வஸ்திரத்தை உடுத்து தெரியுது. பார்த்தா ஐயோ ஐயோ அப்படி இருக்கு. ஆனா எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கு? தேவனுடைய வல்லமை இல்லாமல் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இல்லாமல் இருக்கிறது, தேவனுடைய பலன் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் பிசாசு யாருக்குள்ள தேவ பலன் இல்லையோ அவங்கள அழகழிப்பான். சவுலு கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசாண்டான். 3 வருஷம் தான் கர்த்தர் அவன் கூட இருந்தான். 37 வருஷம் எரிச்சலும் பகையும் விரோதமும் பயமும் திகிலுமே தான் வாழ்ந்தா. எத்தனை கிறிஸ்தவர்களை பேரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிறிஸ்துவ முறைப்படி தான். ஸ்டார் எரியும், எல்லாம் எரியும், எல்லாமே நடக்கும். ஆனால் அவங்க எரிச்சலும் பகையும் வேதனையும் துக்கமா வாழ்றதுக்கு என்ன? அந்த ஆவியானவர் அவங்கள்ட்ட விலகி போனது. அல்லேலூயா, ஆமென். சவுலுடைய நிலைமை தான் நம்முடைய நிலைமை. இன்றைக்கு சபையினுடைய நிலைமை அப்படிதான். கிறிஸ்துவின் அன்பு அவங்க இதயத்தில் இல்லைங்க. அதுதான் ரோமர் 5 சொல்லுது, ஆவியானவர் அவங்க இதயத்தில் அந்த அன்பை ஊற்றுகிறாராம். கிறிஸ்துவ அன்பு உங்க இதயத்தை நிரப்பி இருக்கணும். அல்லேலூயா. அன்பற்றவங்க நிறைய அன்பு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. தாய்கிட்ட அன்பில்லை, தகப்பட்ட அன்பில்லை, கணவர்கிட்ட அன்பில்லை, மனைவி கிட்ட அன்பில்லை, பிள்ளைகளிடத்தில் அன்பில்லை, பெற்றார் இடத்துல அன்பில்லை, முதலாளி மேலே, ஆண்டவர் மேலே, சபை மேலே, ஊழியத்து மேலே எல்லாரும் ஒரு மிஷின் போல வாழ்றதுக்கு கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவர்கள். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு என்னது? அது நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். இப்படி கொடுத்தாதான், இதை செஞ்சாதான், இப்படி பண்ணாதான் அப்படி நேசிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அறியாத புரதி மாசத்துல இந்த கணவன் மேலே எவ்வளோ அன்பு. குடிகாரம் அடித்து மூஞ்செல்லாம் ரத்தம் ஒழிஞ்சு அவன் போதியில் கீழே விடுறாங்க. அவன் ரத்தத்தை கூட துடைக்கல, தன் புருஷனை இழுத்துட்டு போகிறான் வீட்டுக்கு. ஐயோ என் பிள்ளை, என் வீட்டுக்காரன். அந்த அன்பு இன்னைக்கு அன்பு இருக்கா? கிறிஸ்துவில் அன்பு இருக்கா? 1.5 வருஷம் கழிச்சு போச்சு, மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்துடுது. சரியில்லை. நான் சொன்ன ஒரே வார்த்தை சொல்ல, நீ இயேசு அன்பு இருக்கா? கிறிஸ்து அன்பு இருக்கா? ஒரு குற்றங்களை மன்னிக்க, ஒருத்தரை நேசிக்க, அன்பு பாராட்ட கிறிஸ்துவின் அன்பு இருக்கா? இந்த அன்பை உனக்குள்ளே தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதுதான் 2 கொரிந்தியர் 5:14 சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இன்னைக்கு அன்பில்லாதவர்களாய் நீங்க நைஜீரியாலாம் படிச்சு பாருங்க. கொத்தா சுடுறானுங்க. ஆமே, வேதனைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கையை கால உறுப்புகளா வெட்டுறாங்க. ஆனால் அவர்கள் மறுதலிக்கவில்லை.
வடநாட்டில் போய் பாருங்க, இன்னும் எத்தனையோ பேர் எஃப்ஐஆர் ஜெயிலில் இருக்கான். ஆமென் சொல்லு. அந்த விசுவாசம், இந்த மாதிரி போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பைபிள் படிக்க தெரியாது, ஒரே நம்பிக்கை இயேசு மேல. அந்த இயேசுக்காக தான் ஜீவனை கொடுக்க அவங்க கிறிஸ்துவின் அன்பு அவங்களை நெருக்குகிறது. உங்களுக்கு சின்னதாக தூரக்கூடாது, மழை வரக்கூடாது, ரோடு நனையக்கூடாது, அல்லேலூயா, பக்கத்தில் ஒரு சாவு வரக்கூடாது, கல்யாணம் வரக்கூடாது, ஒரு சின்ன இரும்பல் வரக்கூடாது, ஜல்லி வரக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம், கேட்ட ஜபத்துக்கு வர காரணம். ஏண்டா உள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன் சொல்றது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்து உடையவன் அல்ல. உனக்குள்ள என்ன மாதிரி ஆவி இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து என்ன மாதிரி ஆவி உனக்குள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆவி இருக்க, உலகாவி, உலகாவி, மாம்சத்தின் ஆவி. நிறைய பேர் உலகாவி. அல்லேலூயா. எதை பார்க்கதோ கண்ணீச்சு, எதை பார்த்தாலும் விரும்பும் உலகாவி. ஆமே, என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. செக் பண்ண, உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்காரா? பரிசுத்தாவி இருக்காரா? ஆவியார் உன்னை பயன்படுத்துறாரா? ஆமென். பரிசுத்தாவியுடைய கிரியைகள் உனக்குள்ள பலமா வெளிப்படுதா? ஆவியார் உன்னை சரியா நடத்துறாரா? உலகத்தை வேறு பிரிக்கிறாரா? சின்ன சின்ன தப்பு போது உணர்த்துகிறாரா? கண்டிக்கிறாரா? மனம் திரும்புதலை தருகிறாரா? கவனி, மனம் திரும்புதலை தருகிறாரா? மனமாறுதலை தருகிறாரா? கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இருக்கு. ஆமென். நான் நேற்று கூட சொன்னேன், ஊழியமே நிறைய ஊழிய தரிசனமே கிடையாது, ஆத்மா பாரமே கிடையாது, ஆத்மா பாரமே கிடையாது. ஆமென். நீ சடங்கு பேருக்கு நீங்க பேசுகிற 6 5 படிச்சு பாரு, 7 வரைக்கும் படிச்சு பாரு. பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர். நான் பார்வைக்கு நானும் ஊழியம் போகிறேன். என் வீட்டுக்காரன் பட்டாளத்துக்கு போனான், என்னை பாஸ்டருக்கு கூப்பிடணும், ஐயானு கூப்பிடணும். இதுக்கு ஊழியம் செஞ்சா நீ தான் கேட்கணும், என்னை பாஸ்டருக்கு கூப்பிடு, பாஸ்டருக்கு கூப்பிடணும். உனக்கு வேலையில் வர பலன் கிடையாது, வேலையில் வர கூலி கிடையாது. நீ அந்த கிறிஸ்துவின் வேலையை செஞ்சினா அந்த பொறுப்பும் அந்த மகிமை தானாக வரும். நான் போன வருஷம் சொன்னேன், தாங்கள் சிப்பாய் குண்டுமேடில் ஒரு பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்குது, அவங்க அக்கா 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அது கையில் 2 பேர் சண்டே கிளாஸ் கொடுத்தாங்க. 2 பேர், 2 பேரை வச்சுக்கிட்டு 2 சர்ச்சை விசுவாசிங்க. இப்போ 42 பேர் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் உட்கார்றாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேருங்க? 42 பசங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அவங்க சரி, ஐயா எங்களால் முடியல, கொஞ்சம் பெரியவங்களை அனுப்பு. ஆவியானவர் இவங்களை தான் கொண்டு பயன்படுத்துவார், அவங்கள தான் கொண்டு பயன்படுத்துவார், அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த ஆவி உள்ளே இருந்தா அங்கே அப்போஸ்தலர் 13 அங்கே 2 சொல்லுது, பர்னபாவையும் சவுலையும் இந்த ஊழியத்துக்கு என்று பிரித்து விடு. ஆமே. ஆவியானவர் ஏவுவார், உன்னை ஏவுவார், ஏவுவார். சில சமயம் தடை செய்வார். இங்க போவ தடை செய்வார். அப்போஸ்தலர் 16:6 படிச்சா, ஆவியா நாங்கள் ஓடணும், குச்சின்னு ஓடணும், அவர் தடுத்தார், கற்றுத்தருவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பத்திரிமேட்டை கர்த்தர் கையில் கொடுத்த, இந்த சமுதாயத்தை கையில், இத்தனை ஊரை கையில் கொடுத்துருக்கிறார். உனக்கு அந்த தரிசனம், அந்த ஃபேனை பார்த்தேன், திருப்பி வந்துச்சு எனக்கு. அதுக்கு ஒரு என்ன வேணும், என்ன வேணும், திருப்பி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆமென். ஒரு சின்ன விஷயம் நான் வச்சிருப்பேன். இப்போ இந்த பிஎஸ் சிஸ்டம் போன வாரம் எல்லாம் கறக்க முறக்க இருந்துச்சு. உடனே ஆள் விரைச்சு கொட்டேஷன் போட்டேன். 1,25,000 இருக்கான், உதகம் வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கையில் காசு வச்சுட்டு பணம் வச்சுட்டு செய்யல, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறேன். அது அவன் கடன் தான் தரேன்னு சொல்லியிருக்கான், மாசமான 20,000 கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையை குறித்த ஒரு வைராக்கி இருக்கணும், ஜனங்களை குறித்த வைராக்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஊழியம் நிறைய ஆரம்பிச்சாச்சு. எனக்கெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது, ஓடிட்டே இருப்பேன். நேற்று யூத் மீடி வாதிச்சு, ஆனால் அந்த நேரத்தை வீணாக்கலை. அந்த 7லேருந்து 9 வரைக்கும் ஃபோனை போட்டு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி ஃபோனில் அவங்களோட சம்பாஷித்து அந்த ஊழியத்தை செஞ்சுருந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா, ஆவியானவர் இந்த ஊழியத்தில் உன்னை யூனிக்னஸாக வைப்பார், புதுமையாக வைப்பார், உங்களை வித்தியாசமாக வைப்பார். ஆண்டவர் அநேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பம் உங்களை சந்தோஷப்படும், மனைவி சந்தோஷப்படுவாங்க, பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க. என்ன இது, ஐயா அந்த ஆள் திருந்தவே மாட்டான், இந்த ஒன்று தச்சுக்கு ஒரு ஆள் அந்த திருந்தவே மாட்டான், அவர் அப்படிதான், அவங்க அப்படிதான். இந்த அடைமொழி அடைச்சொல்லை மாற்ற வேண்டும் என்றார். ஆண்டவருடைய கட்டுப்பாடில் வாங்க, உட்காருங்க. பரிசுத்தாவின் வரல, உபவாசம் வரல, நீ என்ன பண்ண, உபவாசம் 3 நாள் போட, செத்து போக மாட்டோம், செத்துலாம் போக மாட்டோம்.
3 நாள் உபவாசம் பண்ணேன். கர்த்தர் குரலுக்கு 3 நாள் உபவாசம் பண்ணேன். இந்த வருஷம் 2 முடிய போதா 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒழுந்து ஆண்டவர் எவ்வளோ காலம் இந்த ஏழ்மை, எவ்வளோ காலம் இந்த தரித்திரம், எவ்வளோ காலம் அதே வலு சர்பத்தின் ஆவி திரும்ப திரும்ப எங்களை போராடுது. கேட்டுப்பார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண குணப்படாத ஏரியா எது, இருள் எந்த இடத்துல பிசாசு வழுகிறான், எது வழியாக நொடுகிறான். நம்ம ஒரு வாரம் நல்லா இருந்தா, ஒரு வாரம் பக்தியாக இருந்தா, ஜோபியில் ஒரு 5000 10,000 இருந்தா கர்வம். அதுக்கப்புறம் சட்டை சுட்டதடா, கையை விட்டதடா. ஆமே. ஆண்டவர் நம்ம அதுக்காக அழைக்கல, உன்னதமான நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார், மேன்மையான இடத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய செயல் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவர் சிறியவனை புழுதிலேருந்து, எளியவனை குப்பையிலேருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உயர பண்ணுகிறவர். வெளிப்படுத்த 22:17 படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. பரலோகத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைப்பாங்களாம். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. நீ இந்த பூமியில வீடு வச்சிருக்கியா, கார் வச்சிருக்கியா, சொத்து வச்சிருக்கியா, நீ எவ்வளோ ஃபேமஸ், அதெல்லாம் தேவையில்லை. அந்த பரலோகத்தில் நீ என்ன வச்சிருக்க, அந்த பரலோகத்தில் என்ன வச்சிருக்க? உனக்கு பரலோகத்தில் போன இடம் கிடைக்குமா? அப்போ டக்குன்னு கிரியைகளை சோதித்து பாருங்க. அங்கே வெளிப்படுத்தி 14:13 சொல்லுது, அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட வருகிறது. நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா அது ஆச்சரியம் தான், போயிட்டா ஆச்சரியம் தான். ஒருவேளை போனா எது கூட போவோமா? நீங்க செஞ்ச கிரிகள் தான் கூட போவோமா? அதுக்கு தான் ஆவியாருடைய வேலை என்ன தெரியுமா? இந்த ஆவியார் நம்ம அவருக்காக ஆயத்தம் பண்ணுகிற வேலை, அவருக்காக ஆயத்தம் பண்ணுகிற வேலை, நம்மளை உருவாக்குற வேலை. அந்த பரலோகத்தில் போனா ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைப்பார்களாம். நம்ம யாரா இருக்கணுங்க? கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக போகணும். ஆமென். நீங்க அகஸ்வேர் ராஜா வஸ்தி என்ற ராஜ்யத்தை பாவம் செஞ்சு ராஜாவை மதிக்காம பதவி போயிடுச்சு. நிறைய பெண்களை கூட்டு வந்து ஆயத்தம் பண்றாங்க. 1 வருஷம் ஆயத்தம் பண்றாங்க. எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்றாங்க? வெள்ளை போலும், படிகை பச்சை, கோபேதகம் அப்படிலாம் பாலிலே கழுவி நெய்யிலே கழுவி ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறன்ட்டு 1 வருஷம் ஒரு பெண்ணை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவி வேலை கூட நம்ம கழுவி பரிசுத்தப்படுத்தி கழுவி நம்ம தேவன வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க பரிசுத்தமாக்காமலே அடுத்த ஸ்டெப் வராது, அடுத்த கிருபைகள் வராது, அடுத்த ஆசைகள் வராது. நம்ம அந்த ப்ராசஸ்லேயே நின்று கொண்டிருக்கிறோம். கழுவுறது அழுக்காவது. என்ன நடக்குதுன்னா காலங்கள் விரயமாகி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவம் நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். உங்கள் மேலே அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தாவின் அக்கினி உங்களுக்குள்ள எரிஞ்சு கொண்டே இருக்கணும். ஆமென். பரிசுத்தாவிக்கு என்ன நெருப்புங்க அவரு. ஆவியா உங்களுக்குள்ள அந்த அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆவியே என்ன பண்ணாதீங்க, அவித்து போடாதீங்க, அணைச்சிடாதீங்க. ஆவியை அவித்துல தாவி சொல்றான் அந்த அனுபவத்தில், தண்ணீரும் வெள்ளங்களும் என்னதான் இதை தணிக்காது. எனக்குள்ள இருக்க நெருப்பை தண்ணீரும் வெள்ளம், அந்த இந்த அந்த லாவா பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அது கடல் தண்ணியை வீசின்னு வரும். கடல் சமுத்திரத்துலேருந்து என்ன எரிக்குழம்பு என்ன பண்ணோம்? அந்த கடல்லேருந்தே கொதிச்சு வரும் அப்படி நெருப்பு. கடல் தண்ணி அதை ஒன்றும் பண்ணாது. நீ அனலா இந்த உலகம் ஒன்றும் பண்ணாது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மனசு சரியில்லாதனால தான், மனசு புதியாகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை ஆசத்தை பெற முடியல. இதுக்கு ஒரு சில வசனங்களை சொல்றேன். சாட்சி கொடுக்கிறது 3வது எதுனா ரத்தம். ஆவி, ஜலம், ரத்தம். இப்போ இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த ரத்தம் என்ன செய்தது? அந்த ரத்தத்தை எப்படி ஒருத்தன் உணர்ந்தான்? அந்த ரத்தம் இல்லாமல் நான் சொன்னேன், ஆட்டுக்குடைய ரத்தம் யார் மேல பூசப்பட்டிருக்குதோ அதுக்கு பேரு முத்திரை. ஆட்டு ரத்தம். இப்போ ஆண்டவர் அறியாத மக்கள் நெத்தில திலகம் பண்றாங்களா, சோப்புகள் குங்குமம் இடுறாங்களா, வீட்டுக்கு வாசலாம் பார்த்தீங்கன்னா குங்குமம் அதெல்லாம் ரத்தத்தில் சோப்பா பூசுறாங்களா? அவங்க ரத்தம் எல்லாமே என்ன அந்த சிம்பிள் எல்லாம் பூசிங்க உடச்சாலும் ரத்த சிம்பிள் இருக்கும். அதில் குங்குமத்தெல்லாம் கொட்டி ஒடிப்பான், தேங்காய் வச்சு ரத்தத்தை போடுவான். எல்லாமே ரத்தம். இந்த ரத்தத்துடைய வேலை அது சுத்திகரிக்கிற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையிலே ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க, ரத்தத்தை உணர்றாங்க. அது அறியாம செய்யறாங்க, புரியாம செய்யறாங்க. ஆமென். ஆனா நமக்கு இயேசு ரத்தத்தை குறித்த ஒரு உணர்வு, ஒரு அறிவு, ஒரு புரிதல் இருந்தா உண்மையில ஆட்டுக்கூடிய ரத்தம் இருக்கா, அந்த ரத்தத்தை நீ என்ன பண்ற, அழிச்சிரியா கழிச்சிரியா? ஆமென். அந்த ரத்தம் மேல இருந்தா பிசாசு உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உனக்கும் சாத்தானுக்கும்
அதுதான் ஆதியாகமம் 4:7 சொல்லுது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னா நன்மை, நீ ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக வாயில அறிக்கிடணும், விசுவாசிக்கணும். அதான் நன்மை. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. இன்னொன்று சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு அவர் நன்மையானதை. ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் நன்மை? எந்த நன்மையை அவர் தருவார்? இயேசு ரத்தம் உன் மேல இருக்கணும். இயேசு ரத்தம் உங்க பாவத்தை மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியா ரத்தத்தை கொடுக்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார், பலியாக கொடுக்கிறார். அது எங்க ஸ்டார்ட் ஆகுது? எகிப்துல ஸ்டார்ட் ஆகுது. எகிப்துல ஸ்டார்ட் ஆகுது. எகிப்துல அந்த பார்வோன் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான். 430 வருஷம் முடிவில், அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கொடுமையாக நடத்துகிறான், என்னென்னோ பண்ணுறான். அது அவங்க கூக்குரல் கத்துறாங்க, முறையிடுறாங்க. ஆண்டவர் மோசே என்ற ரட்சகரை அனுப்புகிறார். மோசே கிட்ட முதல் சொல்கிற வாதையே என்ன? நீ போய் நதியில் என்ன பண்ண, இந்த கோலை அடின்ற முதல் கோலை போட்டால் பாம்பாக மாறுது. அடுத்து இந்த கோலத்தை நதியில் அடின்றார். நதி அடித்த உடனே நதி என்ன பண்ணுது? ரத்தமாக மாறுது, ரத்தமாக மாறுகிறது. ஆமென். 10 வாதை, பேர் வருது, சாம்பல் வருது, என்னென்னமோ வருது. 10வது தான் ஒரு அட்டம்ப்ட் கொடுக்குறார். என்ன அட்டம்ப்ட் கொடுக்குறாருன்னா, அந்த ஆடு மாடு மனுஷன் எல்லாரிலும் முதல் பிறக்கதெல்லாம் செத்துரும். அல்லேலூயா சொல்லு ஆமென். இப்போ வாதை கடினமாக போய் கொடுது. பார்வோன் கடினப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நிறைய வாதைகள். ஆமென். பாட்டு வேணா பாடலாம். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்க மாட்டார். நீ என்ன தான் பண்ணணும்? நீ கேட்டுட்டாரு பாரு, கேட்க மாட்டார். வாதை அனுப்புறதே அவர் தான். வாதை உங்களுக்கு அனுப்புறதே அவர் தான். திரும்ப உங்களுக்கு வாதை வர்றது அவர் தான் காரணம். நீ என்னதான் கத்தி கூப்பிட்டா காது கேட்காதான்னு, காது கேளாதவர் போல இருந்தாராம், கேட்க மாட்டேன் அப்படி இருப்பாராம், அதான் ஆகடியம் பண்ணுவார். அப்படிலாம் பைபிளில் வசனங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு. பார்வோன் போய் பார்வோன் கிட்ட மோசே பேசி பார்க்குறாரு. அனுப்புறேன், நான் அனுப்பிடுவான், திரும்பி மாற்றிடுவான், அனுப்பிடுவான், மாற்றிடுவான். யாத்திராகம் 14:7 படிச்சுன்னா அவன் மனம் மாறிட்டானா. அல்லேலூயா. சில டக்குன்னு மனம் மாறுவான். பார்த்தாரு இவனுக்கு வேற வழியா கிடையாதுன்ட்டு ஆடு மாடு ஒட்டகம் மனுஷன் எல்லாத்திலும் தலைச்சன்களை சாகடிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார். இது இஸ்ரேல் கோசான் படத்தில் இருக்கிற இந்த எபிரேயர்களுக்கு எப்படி விளக்கு? வர்ற சங்காரக்காரனுக்கு எப்படி தெரியும் இவங்க கோசான் படத்தில் இருக்கிற கவனி யூதர்கள் எபிரேயர்கள் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன செய்யறாருன்னா ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு. என்ன ஆர்டர் கொடுக்குறாரு? இது யாத்திராகம் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே 7, 8 அப்படியே படிச்சுட்டு போனால் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர் கொடுக்குறாரு? நீ பழுதட்ட 1 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆட்டை எடுத்துக்கோ. அந்த ஆட்டை என்ன பண்ணி 7ஆம் வசனம் படி. யாத்திராகம் 12:7 படி. ஆ 6லேருந்து படி. 6லேருந்து படி. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளது. இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டம். பழுதற்றது, குற்றமில்லாத தேவன் அவர். அல்லேலூயா. அந்த ஆடு பழுதற்றதும் 1 வயது நிரம்பினதும். எந்த ஆடும் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளலாம். வைத்திருந்து இப்ப சாயங்கால இஸ்ரவேல் கூட்டத்தார் 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ இந்த ஆட்டை, ஒரு ஆட்டை அவள ஒவ்வொரு ஆட்டை அடித்து அது ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலிலே நம்ம நீர்காலன்னா வாசக்காலில் சோப்பா வச்சிடறல. இப்போ சோம்பேறி என்ன பண்ண பெயிண்ட் அடிச்சிடுது, சிவப்பு கலர் பெயிண்ட். இங்கதான் பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது. வாசல் நினைக்கால்களிலே இந்த ரத்தம் பூசப்பட்டால் 13ஆம் வசனம் படி. அந்த ரத்தம் அடையாளம். அல்லேலூயா. சங்காரக்காரனுக்கு தெரியும் உன் மேல ரத்தங்குதான் இல்லை என்ன சீவுதான் தெரியும். உன்னோட ரத்தம் இருக்கா? கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கா? நீ கிறிஸ்து ரத்தத்தை உடையவனையா இருக்கியா என்பதை சங்காரக்காரனுக்கு தெரியும். ஏன் வாதயம் பொல்லாம வருது? ரத்தம் இல்லை.
இயேசு ரத்தம் இல்லை, இயேசு ரத்தத்தின் மகிமை அங்க இல்லை. ஆமென். அந்த ரத்தத்தை நான் கண்டு, இப்ப பாருங்க, சங்காரக்காரன் யாரோ சொல்றாரு, அதுக்கப்புறம் ரத்தத்தை நான் பார்க்கறேன்றாரு. அப்போ சங்காரக்காரனை கூட கூட்டு வருவாரு போது நினைக்கிறேன். இந்த வீட்டில் ரத்தம் அனுப்பு, ஏசு ஒரு வீட்டை பார்த்தா ஏசு ரத்தம் ஜெயின்னு போச்சு. வீட்டில் போனால் என்ன, வீட்டை ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் பேப்பரில் இல்லைங்க, உன் ஹார்ட்டில் இருக்கணும், உன் இதயத்தில் இருக்கணும், உன் வாழ்க்கையில் இருக்கணும். போகும்போது நான் ரத்தத்தில் நான் பத்திரமா இருக்கிறேன். லார்ட் கவர் யுவர் பிளட், லார்ட் யூ கவர்ட் மீ, என்னை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லிப்பார். அந்த ரத்தம் உங்களை அற்புதமாக நடக்கும். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா சொல்லு ஆமென். அப்ப அழிக்கும் வாதை நமக்குள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 3:26 படிங்க, வேகமா படிங்க. ரோமர் 3:26. பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசி. நான் எதை விசுவாசிக்கணும்? போ இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எதற்காக விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஆமென். நீ அந்த ரத்தத்தை விசுவாசிக்கலனா அந்த ரத்தத்தினால வருகிற விடுதலையை நீ பெற முடியாது. இப்போ அந்த ஜனங்கள் யாரெல்லாம் அந்த மோசேயுடைய உபதேசத்தை கேட்டு தேவனுடைய ஆலோசனை கேட்டு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அங்கே அதை சிந்தி வீட்டு நிலைக்கால் சட்டத்தில் பூசுகிறார்களோ, நான் நம்புறேன் எல்லாருமே கீழ்படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாருமே கீழ்படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா எவனா முரட்டாட வந்திருப்பான். ரத்தத்தை இல்லைன்னா செத்துருவோமா? நம்ம ரத்தம் செத்துருவோமா? கண்டிப்பா இருந்திருப்போம். ஏன்னா மனுஷனுடைய இதை எப்பயுமே தேவ சித்தத்துக்கு எதிராகவே இருக்கும், தேவ விருப்பத்துக்கு எதிராகவே இருக்கும். நான் நம்புறேன் அது பைபிள் எங்கன்னா தேடி பார்த்தா கண்டிப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அந்த ரத்தத்தை கண்டு நான் விலகி போயிடுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. குற்றமில்லாத தேவன், பாவமில்லாத தேவன். 1 பேதுரு 1:19 சொல்ற அந்த ரத்தத்துடைய சிறப்பை சொல்றாரு பாருங்க. பேதுரு தான் இந்த டெலிகாஸ்ட் கத்து காட்டுறார் அந்த ரத்தத்தினுடைய சிறப்பு. 1 பேதுரு 1:19 என்னங்க? இந்த ரத்தத்தில் என்ன இல்லை? குற்றம் இல்லை. எதிரி ரத்தத்தில் குற்றம் இல்லை. யாருன்னா அடிச்சு காயப்படுத்தி எதிரி பேர் கொலை செஞ்சுலாம் வந்து உட்காந்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. உங்க ரத்தத்திலே குற்றம் இருக்கா? இயேசு ரத்தத்திலே குற்றம் இல்லை, குற்றம் இல்லை. ஐயோ, அதுதான் யூதா சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. தாவீது சொல்றான், ஐயோ நான் என் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும், நான் மச்சுப்பா வீட்டில் வாசமாக இருக்கிறேன், உங்க வீடு டென்ட்ல இருக்குது. நோ 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 நோ, உன் கை ரத்தத்திலே நிறைஞ்சிருக்கு, நீ தேவாலயத்தை கட்டாது, கரைப்பட்ட கை உன் கை. அல்லேலூயா. என் தேவனுடைய ரத்தம் எப்படி இருந்துச்சா? குற்றமில்லாத ரத்தம். அந்த கபலஸ்தலம் என்னப்படுது, இந்த கொல்கதா மலையில போய் வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்தார்களாம். என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ச்சி செய்தார்களாம். ஆராய்ச்சி செய்து அப்போ ரத்தத்திலே தோய்ந்த கரைப்பட்ட ரத்தத்துக்கு மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதோடைய தன்மை மாறாது தெரியுமா உங்களுக்கு? அதோடைய குரோமோசோம்கள் சாகாது. பல வருஷம் கழிச்சு அந்த ரத்தத்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அந்த ரத்தத்தில் 24 குரோமோசோம் தான் இருந்துச்சாம். எவ்வளோங்க? அல்லேலூயா. ஒரு ரத்தத்தில் எப்படி 24 குரோமோசோம் இருக்க முடியும்? ஒரு மனுஷ ரத்தத்தில் 46 இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? ஒரு குழந்தை சரியாய் அழகாய் உருவாக வேண்டும் என்றால், குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆணுக்கு நர்ஸ் கரெக்டா, ஆணுக்கு 23 பெண்ணுக்கு 23 2 குரோமோசோம் இணைந்தாதான் ஒரு உருவம். உன் உடம்புல எவ்வளவு குரோமோசோம் இருக்கும்? எவ்வளோ? 46 இருக்கணும். ஆனா அந்த ரத்தத்தை எடுத்தா 24. ஆச்சரியம் காத்து.
அவர் குற்றமில்லாத ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். அப்பதான் டிக்ளேர் பண்றாங்க, மரியாளுடைய 23 குரோமோசோம், பிதாவாக தேவனுடைய ஒரே ஒரு குரோமோசோம் இயேசு உருவானார். அவர் பிறப்பே அதிசயம். ஆமென். அதுதான் வசனம் சொல்லுது, அவர் அதிசயமானவர். ஏன்னா மனுஷன் 46 குரோமோசோம் இருந்தால் உருவாக முடியும். இந்த மனுஷன் எப்படிடா உருவானாரு? அவர் தேவ சித்தத்தினாலே உருவானார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தத்தை எப்படி பேதுரு அட்ரஸ் பண்ணுகிறார்? குற்றமில்லாத, என்ன இல்லாத, குற்றமில்லாத அந்த ரத்தத்தில் என்ன இல்லை? மாசு கிடையாது. மாசுனா என்ன? மாசுனா தூசு. மாசுனா என்ன? ரத்தம் கெட்டு போச்சுங்க. இப்போ ஸ்கின் அலர்ஜி சொல்றான், ஒரு ரத்தம் கெட்டு போச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி வரும்ன்றான். ஆமாவா? ரத்தத்தில் திக்னஸாக இருக்கு, அப்போ ரத்தம் வேகம் ஸ்லோவாக இருக்கு. அப்போ என்னன்னா உன்னால் சரியாக இயங்கவே, அப்போ ரத்தம் ஒரு சீரான ஜேர்னியை பயணிக்கணும், அது கரெக்டாக போயின்னு இருக்கணும். இப்போ சிக்கன் கோனியா, டெங்கு காய்ச்சல், டெங்கு கூட சிக்கன் கோனியா, மஞ்சா காமலை, இந்த மாதிரி வந்தவங்களுக்கு ரத்தம் டொனேட் பண்ணவே முடியாது. உனக்கு மஞ்சா காமலை சிக்கன் கோனியா வந்தால் அந்த வைரஸ் என்ன பண்ணுமா, உன் பிளட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். டிபி, கேன்சர், ஹெச்ஐவி, இந்த ஹெச்ஐவி இருக்கிறவங்களாம் பிளட் டொனேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரத்தம். இப்போ ஒருத்தருக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வருது, இல்லை ஒருத்தருக்கு வீசிங் வருது, ஒருத்தருக்கு சுகர் வருது, ஒருத்தருக்கு டிவி இருக்கு. அந்த டாக்டர் கேட்குற முதல் கேள்வி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சா? அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சா? அதுக்கு என்ன பேருனா ஜெனட்டிக் டிசீஸ். என்னதுங்க? மரபு. ரத்தத்தில் வந்து மரபணு, பரம்பரை, சொல்லு, பரம்பரை நோய், பரம்பரை நோய். இப்போ நம்ம ரத்தத்தை எடுத்தா எத்தனை பேர் ரத்தத்தில் என்ன தெரியவே தெரியாது. நான் கூட முன்னாடி ரத்த டெஸ்ட் எடுத்தேன். என் பொண்டாட்டிக்கு அப்படி அசுர கோபம், டென்ஷன் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு சண்டே தான் இருந்துச்சு எனக்கு. எடுத்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 150, சாப்பிட்ட பிறகு 310 ஆகி போச்சு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா 3 இடியாப்பம், ஒரு முட்டை தோசை சாப்பிட்டு வந்து படுத்துட்டேன். நான் சமகம் இப்படி இவ்வளோ வச்சுதா, இப்படியாவது வச்சுதா, இப்படி ஒரு முறை பட்டையை உனக்கு தெரியாதா, அப்படி தெரியாதா, இப்படி தெரியாதா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உன் ரத்தத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஆமே, என்ன இருக்கக்கூடாது? உன் ரத்தத்தில் கெட்டு போயிருக்கக்கூடாது, தூசு இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. அப்படின்னா ரத்தம் பியூரா இருந்தா அவனுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். ரத்தம் சீரா சப்ளை ஆனா, அப்போ ரத்த கொதிப்புனா இருப்பா. உன்னை பாட்டு பழையாரு நீ பண்ணியா? ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு. இப்போ ஏன் ரத்த கொதிப்புலாம் சொல்றது இல்லை. முன்னெல்லாம் சொல்லுவோம், ஐயோ அது ரத்த கொதிப்பா அப்படின்னா. இப்பெல்லாம் பிபிங்க. ரத்த கொதிப்புக்கு என்ன பேருங்க? பிபினா கௌரவமாகுதா? ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு சொல்லாது, நீங்க யாருக்கிட்ட சொல்லாது. அவருக்கு ரத்த கொதிப்புன்னு யாருக்கோ சொல்ல. பிபினா பிளட் பிரஷர். அதுக்கு என்ன பண்ண முடியல, சீரா போக முடியல, ஓடுது. அதுக்கு முட்டி போய் முட்டுது, அடைப்பு தட்டி அது அழுத்துனோட மறுபடியும் ஓடுது. அதனால தான் உனக்கு தலை சுற்றுறது, மண்டலம் படப்படுறது, தூக்கம் வராமல், 2 பேர் தூக்கமே வரல நைட்டில். தயவுசெய்து போய் என்ன பண்ணுங்க, பிபி செக் பண்ண. தூக்கமே வரல, பிபி செக் பண்ணுங்க. காலையில் ஏஞ்சிக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. வாட் பாயா, கம்பவுண்டரா, மயக்கமாக இருக்குது, எம்பிபிஎஸ் டாக்டர் கடனை இருந்தா ஹீமோகுளோபியா கம்மியாகுதுன்னு அர்த்தம். தலை சுற்றுற மாதிரி இருக்குது, மயக்கமாகுது, 10 நேரம் போகுதா, ரத்த அளவு கம்மியாக இருக்குது. ஒரு 7, 8, 6 இருந்ததுன்னா உன்னை ஏஞ்சிக்க முடியாது, சோர்வாக இருக்கும். எல்லாரும் கிடுக்கிட்டு நடப்பான், நீ எப்படியோ ஆமாம் மாதிரி நடப்பேன், அப்படியே நடப்பேன். ஏன்னா உன் ரத்தம் உனக்கு பலம் தரல. அதுக்கு தான் லேவியராக புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் அது ரத்தத்திலே இருக்குது. பார், எங்க இருக்குதுங்க மாம்சத்தின் உயிர்? எங்க இருக்குது? அதுதான் சின்னதாக முள்ளு குத்துனா கூட போகணும், அழுக்க என்ன சப்புது. அழுக்கு கையாந்த கூட மீன் கழுகினே இருக்குது, மீன் முள்ளு குத்திச்சு, அந்த கப்பை எடுத்து சப்புது. ஏன்னா அதுக்கு ரத்தம் போயிடுதான். அது சில நல்லா இருப்பான், இந்த ரத்தத்தை பார்த்தோன்னு அப்படியே மயக்க வச்சுக்குவோம், ஐயோ ரத்தம் போயிடுது. அதுதான் வசனம் சொல்ற, மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கான்? ரத்தத்திலே இருக்கிறது. ஏசப்பா ரத்தத்தை அதனால தான் அவங்களுக்கு தராரு.
எதுக்கு ரத்தம் தராது? எதுக்கு ரத்தத்தை மாம்சத்தை கொடுக்குறாரு? இந்த மாம்சத்தில் ஏகப்பட்ட நோய் இருக்குது, ரத்தத்தில் ஏகப்பட்ட. ஏன்னா ரத்தம் சரியாக இருந்தால் கறி நல்லா இருக்கும், நம்மளோட உடம்பு நல்லா இருக்கும், நோய் வராது, எதுவும் வராது. ரத்தம் சரியில்லைன்னா இந்த கறியில் எல்லா நோயும் இருக்கும். ஆமென். ரத்தம் இல்லாமல் இது ஃபங்க்ஷன் ஆகாது, ரத்தம் இல்லாத இயங்காது. அப்போ ரத்தத்தினோட வேலை சரியா இருந்ததுன்னா உடம்பு வேலை சரியா இருக்கும். அல்லேலூயா. இங்க பேதுரு அட்ரஸ் பண்ணுகிறாரு, என்ன ரத்தமாது? இந்த ரத்தத்துக்குனா இல்ல விலை கிடையாது. இப்ப விலை மதிப்பில்லாத ரத்தம் 2 ரத்தம் இருக்குது. என்ன ரத்தம்? ஆட்டு ரத்தம், கோழி ரத்தமா? அடிப்பில் இறங்கிச்சு. உண்மைதான் சொல்றேன். கவனி என்ன அப்படின்னு பேய் பிடிச்ச போய் உட்காந்துக்கிற. ஏசு பிடிச்சிருக்காரா? அல்லேலூயா. அங்க என்ன சொல்லுது பாருங்க, இந்த ரத்தத்தை என்ன ரத்தமா? விலையேறப்பட்ட ரத்தம். ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், அதுதான் இருக்கிறதுல கொஞ்ச நாள் நல்ல வசதியான ரத்தம். ஓ பாசிட்டிவ்னா நான்மா சொல்லு, எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் செட் ஆகும். என் ரத்தம்லாம் என் ரத்தம் மலிவான ரத்தம், ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அது இருக்கும். இப்போ பி பாசிட்டிவ்ல கையை வைத்து அதே இருக்கும், சீப் ரத்தம் எல்லாருக்கும். நான் பி பாசிட்டிவ் தான். A1 பாசிட்டிவ் தூக்கு. A1 1 2 3 4. இப்போ பாருங்க, சூப்பர் ஹீரோ வர பாருங்க. ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் மட்டும் கையை வைத்து 2 சேர்த்து தூக்குங்க. இவங்களாம் விலை காஸ்ட்லி, இவங்களாம் நிறைய இருக்குது. பார்த்துங்கப்பா, டோனர்லாம் பார்த்துங்க, இங்கே நிறைய பேர். அல்லேலூயா. நம்ம ரத்தத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லைன்னா, ரத்தத்தை பற்றின அறிவு இல்லைன்னா, அல்லேலூயா, ஆமென். எழுதுறாரு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தை மனுஷத்து மாம்சத்துக்கு இந்த உயிர் இருக்குல்ல, இந்த கறிக்கு உயிர் வேணுமா வேணாவா? இது நிற்கணுமா வேணாவா? ஸ்கின் அழகாக இருக்கணுமா வேணாவா? உன்னை தூக்கணுமா வேணாவா? இந்த உடம்புக்கு வடிவம் வரணுமா வேணாவா? அப்போ ரத்தம் தேவை. அல்லேலூயா. இந்த மாம்சம் வாழணும்னா அதுக்கு ரத்தம் தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாருங்க. படிக்கலாம் வசனத்தை முழுசா படிங்களேன். ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி என் இயேசு ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப எதுக்காக கொடுத்தாருங்க? படியா லேவியராகமம் 17:11 படி. நோட் புக் வச்சு உட்காந்து படி. இதுக்கெல்லாம் மசாலாவே கிடையாது, சொன்ன உடனே கோடு போட்டு தூக்க வேணாம். அதை மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. பாருங்க, உங்க ஆத்துமாக்கள் பாவ நிவர்த்தி, இந்த ஆத்துமாக்கள் தான் பிரச்சனை இப்போ. ஆமென். அல்லேலூயா. உங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஆத்துமா விடுவிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, உன்னை முடி போடு, கையை தட்டு, கடவுளை அறிஞ்சுக்கோ, எதையுமே சொல்ல தேவையில்லை. அதுதான் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பாவம் செய்கிற ஆத்துமா, ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமா, ஆமென். அதுக்கு ஒரு ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்ப இந்த ஆத்துமா செத்துட்டா உன் சரீரம் செத்துரும், உங்க வாழ்க்கை செத்துரும். அது ஏழாகுடமா இருப்பேன். நீ சர்ச்சில் உட்காந்துக்கிறியா, சினிமா தேட்டரில் உட்காந்துக்கிறியா, உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு உணர்வற்றவனா இருப்பேன். அப்ப ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது என்னது? ரத்தமே. கடைசியில இல்ல, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது என்னதான்? ரத்தமே. அப்ப இந்த ஆத்துமாவில் இருக்கிற அசுசுகள், அருவருப்புகள், பாவங்கள், அசுத்தங்கள் நீங்க வேண்டும் என்றால் குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்படுவது அவசியம். ஆடு சப்ளை பண்றாரு, ஆடை சப்ளை பண்றாரு, மாடை சப்ளை பண்றாரு. அந்த ரத்தம் தெளிக்கும் போது ஒரு நாள் நல்லா இருக்கான், ஒரு நாள் அப்புறம் பார்த்தாரு அவன் அதே பாவத்தை திரும்பி செய்கிறான். காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் மனுஷனை பரிசுத்தமாக்கல என்று தெரிந்த உடனே அவர் ஆடாக பூமியிலே வரா. யோவான் சாணகர் வெளிப்பாடு வருது. இயேசு கிறிஸ்து சிஷ்யரோடு அப்படியே பாடிட்டே போறார். யோவான் சாணகர் பார்த்தா அவர் கண்ணில் ஆடு தெரியுது. சொல்றாரு 1 யோவான்ல, இதோ சகல ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ரத்த சிந்து இல்லாமல் இல்ல மீட்பு இல்லை.
இப்போ நீ நானும் மீட்கப்படுவதற்கு, நீ நான் விடுதலை அடைவதற்கு, நீ நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நீ நான் இறைவனுடைய அன்பை காண்பதற்கு, அப்போ இயேசு கிறிஸ்து 2 விஷயத்தை சொல்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு 2 விஷயம் சொன்னார். ஒன்று ரத்தம், ஒன்று கறி. ஆமாவா? அந்த ஆட்டை என்ன பண்ணு, கீரையோடு சுட்டு அந்த மாம்சத்தை மீதி சாப்பிட்டுரு. 2வது என்ன பண்ணு, அந்த ரத்தத்தை பிடிச்சி எங்க வைய, பாட்டில் வச்சு ரத்தம் ரத்தம்னு வில்லுனரா? அது இல்ல, மண்டைக்கு இல்ல, வீட்டு நிலைக்கால பூசு. அல்லேலூயா. எங்க பூசு? உன் மேல ஏசு ரத்தத்தை பூசு. பார்க்க பிசாசு விலகி ஓடுதான். வசனம் சொல்ல வெளிப்படுத்துற 7ஆம் அதிகாரத்துல அவங்க யாரா அப்படின்னு பார்த்தா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தாலே தோய்த்து தன்னை வெண்மையாக்கி கொண்டவர்களாம். போட்டு அப்படி ரத்தம் ஒழுதான், அப்படியே இயேசு ரத்தத்தினால். ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. ஒரு 4 வசனத்தை காண்பித்து கத்த சித்த வேணா நம்ம இந்த ரத்தத்தின் சிறப்பை நம்ம பிறகு கவனிப்போம். 4 வசனத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து ரத்தம், விலையேறப்பட்ட மாசற்ற குற்றமற்ற அந்த ரத்தத்துக்கு ஒப்பிட முடியாத ரத்தத்தை அவர் தான் தருகிறேன் என்று இந்த பூமிக்கு வந்தார். இப்போ நிறைய பேர் இந்த திருவிருந்துக்குன்னா அன்னைக்கு தான் ஊந்து பிறலுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அன்னைக்காச்சும் இது மனம் திரும்புதே. ஒரு சில அன்னைக்கு தான் ஏந்து வெளியே ஓடும். நான் திருந்தவே மாட்டேன், 10 வருஷம் ஆனாலும் நான் இப்படி தான் இருப்பேன், கைசாடியானு இருப்பேன், இந்த பாவியாக தான் இருப்பேன். ஒரு சிலருக்கு என்ன வேலை இருந்தாலும் அன்றைக்கி ஓடி வந்து உட்காருவான். திருவிருந்துக்கு இருக்கணும், கழுவணும், பரிசுத்தமாகணும், மனம் திரும்ப வேணும். ஏசு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறாரு பாருங்க. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அழகான விஷயம். 53 வசனத்தை படிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்க மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் நீங்கள் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால், அல்லேலூயா. இப்ப சொல்றது என்ன? ஜீவன். அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்க பானம் பண்ணாம புசிக்காம இருந்தா உங்களுக்குள்ளே ஜீவன். நிறைய பேருக்குன்னா இல்ல, இந்த ஜீவன் சொல்லுங்க, ஜோயே சொல்லுங்க, சோயான்றாத, அது சரியான சோயான்னு, ஜியோ இருக்குல்ல, அது சேர்த்து சொல்லு, ஜோயே சொல்லுங்க. ஜோயேன்ற ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன். அப்ப நமக்குள்ள பயோலேஜ் பயோ அப்படின்னா பயோடேட் அப்படி சொல்றாங்கல்ல. பயோடேட் அப்படின்னா பயோடேட் என்ன? பயோ நாங்க படிச்சுக்கிறீங்க நீங்க பயோலாஜி படிக்கிறீங்களா? இப்போ பயோ என்ன அது தமிழ்ல? உயிரினம், உயிரியல். அல்லேலூயா. பயோன்றது இந்த மாம்சம் பிறப்பு, மனுஷன் பிறப்பு. எப்படி இருந்தால் பிறப்பான், அப்படி இருந்தால் பிறப்பான், கருமுட்டை இருக்கணும், அப்புறம் விந்தணு இருக்கணும், அதெல்லாம் போனால் சேருவான், 23 குரல் சேரும், இதெல்லாம் இத்தனை வயசு இருக்கணும், இதெல்லாம் ஒரு பயாலஜி படித்தா தெரியும். பயாலஜி ஒரு உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது. இந்த கரியும் ரத்தமும் சேர்ந்து வாழ்றது பேரு பயாலஜி. சைக்கிள் எப்படி மனுஷன் தோண்டி எப்படி மறைக்கிறான். இந்த ஜோயா என்பது என்ன? தேவனுடைய வாழ்வு. அல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த கரி ரத்தத்துக்குள்ள இந்த டிவைன் லைஃப் இருக்கும்னா, அவன் முதலாவது இயேசுவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் அவன் பானம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேளை ஞானசார் எடுக்க டிமி குத்துனா எடு, அந்த ரத்தமும் அவர் சரீரம் தான் உனக்குள்ள ஜீவனை கட்டவிழ்க்கிறது. அல்லேலூயா. முடிஞ்சா ஒரு வேளை உபவாசத்தோடு வாங்க. நல்ல நைட்டுலாம் சாப்பிடாம தூங்கி எப்படியோ 10 மணி போய் சாப்பிட தான் போறீங்க. அப்படி திருவிருந்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. 4ஆம் பாக்கியவான். ஒரு மாசத்துக்கு 4 முறை திருவிருந்து எடுக்கிறேன். எத்தனை முறை எடுக்கிறேன்? 4 முறை எடுக்கிறேன். 5 முறை கூட எடுக்கிறேன். ஆமென். ஃபர்ஸ்ட் வீக் 3 இடத்துல, செகண்ட் வீக்ல ஒரு இடத்துல, 3ஆவது இடத்துல இன்னொரு இடத்துல 5 முறை திரும்ப. நான் பாக்கியவான். இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்குள்ளே என்ன இருக்குதா? ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு ரத்தம். நீங்க அந்த லிட்டரலா நீங்க திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, ஒன்று வந்து இங்கே தான் உட்காந்துக்கிறான், ஊத்துற பிடிங்க இன்னும் கொஞ்சம் கொடுன்றான். அவன் குடிச்சது 10 அவன ரசம் அதெல்லாம் தெரியல. ஒரு பாஸ்டர் இன்னும் நடந்த சம்பவம். திருவிழா குத்தினே போறார். போன உடனே கொடுத்த உடனே பாஸ்டர் வாங்கினா. சரி, ஒரு சில வாங்கி மேலே ஊற்றி போய் வாங்குவாங்கல்ல, வாங்கி மொத்தத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டான். அவரு அலறாரு. என்னடான்னு கேட்டா, பாஸ்டர் நான் நிறைய தப்பு பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்ணானா?
அல்லேலூயா. சரி, லிட்டில் பிட் அந்த கான்சியஸ் இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு கான்சியஸ் இருந்துச்சு, அதுக்கு நம்ம வெல்கம் பண்ணாம உங்களுக்கு எதை வாங்கி கொடுத்து டேஸ்ட் பண்ணுறது இல்லை. புளிக்குது, உப்பு இல்லை, சப்புனுக்குது, சூடாகுது, இல்லை இல்லை. தட் இஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எல்லா சர்ச்சில் பிரெட் வாங்கிட்டு வராங்க, தாங்கல தான் நல்லா இருக்கும். இதுக்கு போய் எங்கேயோ போய் பிடின்னு வந்துடும், எதையோ வந்து எடுத்து வந்துடும், உடைக்கவே முடியாது, எகுறோம் அப்படி. ஆமாங்க, பயபக்தியா திரும்ப நாங்களே கிரேப் ஜூஸ் செஞ்சு தான் கொடுக்குறோம். அவங்க அதுக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்து அவரே கிரேப் ஜூஸ் செஞ்சு கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. அந்த இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும், நோக்கம் கரெக்டாக இருக்கணும். இந்த ரத்தமும் இந்த சரீரமும் என்ன பண்ணுது தம்பி, கவனி, என்ன பண்ணுது? ஜீவன் உடையவனாக மாற்றுகிறது. உங்களை டிவைன் லைஃப் நிறைய பேர் இயேசு வாழ்றான்னு சொல்றாங்களே, அதுதான் இயேசு வாழ்றது. உனக்குள்ள தெய்வீகம் வாழுகிறது, டிவைன் லைஃப் வாழுகிறது. ஆமென். உன் தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும், என்ன வேற மாதிரி இருக்கும், சிந்தை வேற மாதிரி இருக்கும். உள்ளே பரலோகம் வாழ்ந்து கொண்டிருக்கும், தேவன் வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்குள்ளே என்ன இருக்கான்? ஜீவன் உண்டு. ஜீவன் இருக்கணுமா வேணாவா? எது பேர் ஜீவனுக்கு? இது ஜீவனுக்கு தான் ஜீவாகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முஸ்லீம் சகோதரி இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் படித்து தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துறேன். இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. அவன் வீட்டில் பயங்கரமான குடிகாரர், சர்ச்சுக்கு போயிருச்சு. அவன் திட்டி பார்த்தேன், நம்ம மதம் நான் என்ன, நீ இப்படி பண்ணி கிடக்குறேன் அப்படின்னு சொல்லி. அவர் இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் கிடையாது, கடவுளுக்கு பசிக்குமா, அவர் தூங்குவாரா, மலஜல கழிப்பாரா, எப்படி அவர் இறை தூதன், அவர் வந்து தேவன் கிடையாது, கடவுள் தூதன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. பைபிள் பட்டவொன்னே இயேசு தான் கடவுளை நம்ம புரிஞ்சுது, அவங்களுக்கு இயேசு தான் ரட்சகர் புரிஞ்சுது. ஆலயத்து போனோன்னா இன்னைக்கு தயவுசெய்து நீ ஒரு வாரம் மட்டும் போயிடுறேன், எங்கள் சர்ச்சில் எனக்கு திருவிருந்து என்ன, இயேசு ரத்தத்தையும் இயேசு சரீரத்தை கொடுக்குறாங்க. அவன் சொன்னார், நான் இயேசு சரீரத்தையும் ரத்தத்தையும் பார்த்தால் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. என்னமா போச்சு, கியூவில் உட்கார்ந்தது. ஆமென். செவம் மன்னிச்சு, அவங்க பாஸ்டர் பிரெட்டு கொடுத்தார், வாங்கி கையில் வச்சுச்சு, ரசம் கொடுத்தார், குடிச்சிருச்சு. அப்படியே கண்ணை மூடி இயேசுவே 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 தோத்திரம் பண்ணி வீட்டிட்டு வந்து, எங்க வாங்கிட்டியா காட்டு. அந்த அம்மா வாங்கும்போது பிரெட்டு, நடக்கும் போது பிரெட்டு, வீட்டுக்குள்ளே உடைக்கும் போது பிரெட்டு. கண்ணை திறந்து நம்பிக்கையோடு திறந்தா ஒரு கறி ரத்தத்தோடு துடிச்சுக்கிட்டு தான் கையில். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆள் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஒரு புத்தகத்தில் சாட்சி படித்தேன். உங்களுக்கு அந்த உணர்வு, தெய்வ பயம் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இட் வில் ஸ்டார்ட் லைஃப். உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகும், ஜீவன் ஸ்டார்ட் ஆகும். ஆவியான உள்ளே வரும்போது அந்த மாம்சம் ரத்தம், அதுக்கு தான் என்னை புசிக்கிறவன் அவன் மரித்தான், ஜீவன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசனம் படிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. திருவிருந்து எடுத்த உடனே இந்த ரத்தம் என்ன பண்ணுது, இந்த சரி என்ன பண்ணுது, இந்த சரி என்ன பண்ணுது, என்ன வச்சுட்டாங்க, இந்த சரி என்ன பண்ணுது, அழுகி போகுது, மறைஞ்சு மண்ணா மாறிடுது. அப்போ எனக்கு ஒரு உருவம் எப்படி பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பாங்களாம். அப்படி எழுதும் போது என் உருவம் அப்படி தெரியுமா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, மாயமாவெல்லாம் ரட்சிக்கப்பட்டானோ அவங்களும் வர, எங்கள் ஆயாடா, எங்கள் தாத்தாடா, எங்கள் அம்மாடா, அப்படி உணர்வு இருக்கும். ஆனால் உறவுகளில் வராது. அல்லேலூயா. அவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாரும் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க, தேவதூதர்கள் மாதிரி இருப்பாங்க. அதே மேனியா, இதே உருவத்தை நான் அதே உருவத்தில் இயேசு பார்ப்பேன். எப்போ தெரியுமா, நான் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் நான் உட்கொள்ள என்ன நடக்குதாங்க, அவர் எழுப்புவார். அல்லேலூயா. இயேசு உங்களை எழுப்பணுமா வேணாவா? இப்போ கல்லறையில் படிச்சவங்களாம் எழுச்சுவாங்களா? எழுச்சுவாங்களா? ஏன்னா 2 இடத்துக்கு போயிடுவாங்க, எங்கேயோ போவாங்க. எங்கே போவாங்க? இங்கே வந்துருக்கிற இந்த 70 பேர், இந்த சின்ன கூட்டம், ஒரு சின்னதாக யோசிங்களேன். ஆமே, இந்த மாம்சம் சரியாகிட்டே இருக்கணும், ரெடி ஆகிட்டே இருக்கணும். அவங்க பரலோகத்தில் வீடு கட்டுறாராம். வீடு கட்டின பிறகு வாழ்ந்துருவாராம், வீட்டுக்கு வந்துடுவாரன்றவாராம். அந்த வீட்டுக்கு நம்ம ஆயத்தமாக நம்ம போகிறதுக்கு, இன்னும் யாரும் நம்ம கட்டின வீட்டில் வேறு யாரும் குடி போகக்கூடாது. நமக்காக கட்டின வீட்டை நம்ம தான் இருக்கணும் அங்கே. ஆமாம். என் மாம்சத்தை எனத்தை புசிக்கிறவனுக்கு என்ன உண்டா, நித்திய ஜீவன் உண்டு. அவனை என்ன பண்ணுவேன், கடைசி நாட்களில் எழுப்புவேன். எப்படி எக்கால சத்தம் டபடபடமான அடிக்கும். அடிச்ச உடனே 1 தெசலோனிக்கேயர் 16 படிக்கிறோம், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள்
கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அப்படியே கல்லறை வெடிக்கும், டமால் டமால் வெடிக்கும். வெடிச்சா அப்படியே எழுந்து நிற்பாங்க. உயிரோடு நம்மளாம் பார்ப்போம். ஏய் போடுறா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது நம்மளும் மிகவும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படியே டேக்கப் ஆகிட்டே இருப்போம். எத்தனை அனுபவம் இருக்குது. எத்தனை ஜெபம் பண்ணும்போது நம்ம மேலே பறக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்குது. யாருமே ஜெபம் பண்ணும்போது மேலே போகிற மாதிரி இருக்கா? பார்த்து எல்லாம் கீழே தெரியும். நான்லாம் பல முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஜெபிக்க அப்படியே மேலே போவோம். எல்லாமே குடியே கீழே தெரிவாங்க. பாருங்க, நம்ம ஆவி உயிர்ப்பிக்கணும். உண்மையாகவே நம்முடைய சரீரமானது எப்படி மாறுதா? அது மகிமையின் மேனியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 15:49 ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எழுதுறார். ஒரு ரகசியம், தட்ஸ் a hidden, that's a secret. இந்த சரி எப்படிமா மகிமையின் மேனியாய் வருமா? பாருங்க, இயேசு ரத்தம், இயேசுடைய சரீரம் நம்மை அவர் உயிர்த்ததற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. எது பேருக்கு ஆசை? பாடுறல, முட்கிரீடம் சூடப்பட்ட தலையை பார்த்து முட்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூடப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். அல்லேலூயா. அந்த தரிசனமும் அந்த ஆசையை ஒரு நாள் தனியே கூட. இந்த ஊரில் கட்டின வீடு வீடு எல்லாம் காலியாயிடும். போய் பாருங்க, லெபனான் பாருங்க, இஸ்ரேல் பாருங்க, பாலஸ்தீன் பாருங்க, ஈரான் பாருங்க, எல்லா நாடு ஒரு பெரிய பெரிய கட்டடம்லாம் ஒன்றும் கிடையாது. இலங்கையில் போய் பாரு, எல்லாம் மண்ணாகி. ஒருத்தூர் நாங்கள் போயிட்டு வந்தோம் கேரளாவுக்கு. எந்தியாப்பா இது வயநாடு இல்லையா? மொத்தம் போயிடுச்சு, வாஷ் அவுட். ஆமே. ஆனா அந்த வீடு அது அழியாது, அழியாத வீடு. ஆமே. அல்லேலூயா. அதுதான் லூக்கா 6:9 சொல்றாரு, நித்திய வீட்டில் நீங்க மாளும் போது, நீங்க சாகும் போது நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்ன பண்ணுங்க? ஏமாத்தி வீட்டில் சேர்த்துக்கணரா? உங்களுக்கு பைபிளான்னு தெரியாது. அநீதியான உலக பொருளாலை நண்பர்களை சம்பாதி செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணும். வலது கை இடது கை செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணும். தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுதுகள், இவன் கல்லறையிலே இரக்கமற்றவன் எழுதக்கூடாது. உங்க கல்லறையில் அப்படி எழுதக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சந்தன பேழையில உறங்குகிறார். அங்க என்ன சொல்லுது? சங்கீதம் 23 கடைசியில, நான் கர்த்தருடைய வீட்டிலே. எப்படிங்க? கர்த்தருடைய வீட்டிலே எப்படி இருப்பணும்? நீடித்த நாள், எவர் லாஸ்டிங், எவர் அழிவில்லாத நாளாய். அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தம் என்ன பண்ண அவரை சமூகத்தில் போய் சேர்க்க நம்ம எழுப்பாரு. அடுத்த வருஷம் படிங்க. 55 தானப்பா? படிக்குமா? என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. என்ன சொல்றாரு? மெய்யான போஜனம், மெய்யான பானம்ன்றார். அப்ப பொய்யா தான் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம இல்ல? அல்லேலூயா. இந்த மெய்யான போஜனம் இதுக்கு என்னது? ஒரு உயிரை தருவதற்கு, ஒரு சரீரத்தை வாழ வைக்கிறதுக்கு கவனிக்கணும். ஒரு ஆள் 3 நாள் சாப்பிடாம இருக்கலாம். எவ்வளோ இருக்கலாம்? 3 நாள் குசியாம குடிக்கலாம், அவன் உயிரா இருப்பான். சொல்லு, ஒருவேளை 3 நாள் சாப்பிடாம இருக்கலாம். இப்போ புக்கெல்லாம் நிறைய வந்துக்குது. காற்றே உணவு. என்னங்க பைபிள்? காற்றை மேய்து கொண்டல் காற்றை மேய்கிறான்னு போட்டுக்குது, பைபிளில் போட்டுக்குது. காற்றே உணவு, அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் ஆகுது. இப்போ காற்று அவருக்கு எனர்ஜி உள்ள கொடுக்குதான், ஆனால் சாப்பிடவே இல்லையா?
100 நாள் இருந்தார், 200 நாள் இருந்தாலும் கதை விடுறான், அது எனக்கு தெரியல அது. ஆனால் மனுஷனுடைய இந்த பயோட ஸ்ட்ரக்சருடைய அமைப்பு எப்படி தெரியுமா? 3 நாள் தான் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கண்ணு இருண்டுரும், நடக்க முடியாது, ரத்தம் உற்பத்தி ஆகாது, ரத்த ஓட்டம் நின்றும். அப்போ எலும்புகள் நினைவு இருக்கணும், எலும்புக்கு சோறு போகணும் உள்ளோ. எலும்புக்கு ஆகாரம் போச்சுன்னா எலும்பு என்ன பண்ணணும் சொல்லு நர்ஸு? எலும்பு என்ன பண்ணும்? ரத்தத்தை உற்பத்தி பண்ணும். அப்போ எலும்பு நல்லதாக தான் ரத்தம் வரும், ஆமாவா? ரத்தத்தை தான் நடக்க முடியும், ஓட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபியூல் போடணும், உள்ள எரிபொருள் போடணும், சோறு கஞ்சியை போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எதுக்கு சாப்பிட்ற? நீ சாப்பிட இருந்து பார், இந்த பாஸ்டர் சொல்கிறேன்னா நான் வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் சாப்பிடாம இரு. ஆமென். 107 108 108 நிற்க போகிற வீட்டு வாசல்ல வாங்கிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றது இந்த சரீரத்துக்கு சொல்லல. நான் முதல் படிச்ச பார்த்தீங்களா? இது மெய்யான போஜனம். அல்லேலூயா. உள்ள இருக்கிற லைஃப், உள்ள இருக்கிற ஜீவன் வாழ்வதற்கு ஒரு ஃபுட் இருக்கு பார்த்தியா? அந்த சாப்பாடு தான் இயேசு ரத்தம், இயேசுடைய சரீரம். ஆமென். என் மாம்சத்தை என் ரத்தத்தை புசிக்கிறவன் என்ன பண்ணுவானோ? மரித்தாலும் பிழைப்பா. இதை சாப்பிட்டினா இந்த சரீரம் மரிச்சிரும், உள்ள இருக்கிற ஆன்மா விழிச்சு தேவ சமூகத்தில் போக. அல்லேலூயா. அது நம்ம ரத்தத்தை குறித்த ஒரு நாலேஜ் கம்மியாக. அடுத்த வசனம் படிங்க, முடிச்சுறேன். ஆ ஆ ஆ அல்லேலூயா. abide in me, abide him. அவனுக்குள்ள நான் நிலைத்திருப்பேன், அவன் எனக்குள்ள நிலைத்திருப்பான். இப்போ நிறைய பேர் யாரா இல்லை, நம்ம சர்ச்சை விட்டு ஒருத்தர் போயிட்டாரு. அந்த பையனை கூப்பிட்றதுக்கு அவர் சொல்கிறாரு வந்து, டேய் திரமியா, உனக்கு அடிபடும் போது நான் தானே உனக்கு ரத்தம் குத்தேன்னாரு. அவனை கூப்பிட்றாரு, நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டு கூப்பிட்றாரு. அவனுக்கு ஒரு மாதிரிலாம் கண்ணெலாம் காலிங்கிடுச்சான். நான் சொன்னேன், டேய் நீ நல்ல பையன்டா, அந்த ஆள் என்னைக்கு ரத்தம் குத்தோன்னா அல்லது குரங்கு சட்டை பண்ணுங்கிறேன்ன. நம்ம ஆடு காப்பாற்றுறதுக்கு நான் சொன்னேன், சரி ரத்தம்லாம் பார்த்தா கோளாறு இருக்கும். இப்போ இயேசுக்குள்ளே எப்படி நம்ம நிலைத்திருக்க முடியும்? ரட்சிப்புள்ள நிலைத்திருக்க முடியும். அங்கே சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி சுத்தினாலும் கிறிஸ்தவனா தெரியும், எப்படி சுத்தினாலும் ரட்சிக்கப்பட்டிருப்பான், எப்படி சுத்தினாலும் அவன் கர்த்தருடைய மகிமை. ஆமென். ஆண்டவர். இப்போ நிறைய பேருக்கு என்ன பாருங்கம்மா, ஹலோ நல்லா இருக்குது, 5 வர நல்லா இருக்குது, என்னத்தை பாருங்க, என்ன பாருங்க. நீ இயேசுக்குள்ள இருக்கியா? இல்லை உனக்குள்ள இயேசு இருக்காரா? எத்தனை பேர் இயேசு இருக்கா? இப்படி இப்படி இருந்து இப்படி இப்படி பாம்பு படங்கிற மாதிரி எதனா இப்படி இப்படி அதுக்கு இப்படி வந்து எனக்கு கூட பயமாகுது. முன்னமாகடா இந்த பாம்பு சாவ நல்ல பாம்பு இப்படி இப்படி. நான் படித்தேன், நல்ல பாம்பு அது பேர் இல்லை. நல்ல அப்படின்னா இருட்டு கருப்புன்னு அர்த்தமா. பாம்பெல்லாம் மேக்சிமம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும்ல, அந்த படம்லாம் கருப்பாக இருக்கும்ல. நல்ல எண்ணெய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது விளக்கம் நான் படித்தேன், அப்போ எனக்கே புரிஞ்சுது. நல்ல பாம்புக்கு தெரிஞ்சுக்கிற செய்தி அது. நல்ல பாம்பு நல்லன்னு அர்த்தம். நல்ல அப்படின்னா கருப்புன்னு அர்த்தமா. நல்லெண்ணெய் பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டிலையோ பாத்திரத்துலையோ ஊற்றுனா எப்படி தெரியும்? அது கருப்பாக தான் தெரியும். அதுக்கே நல்லெண்ணெய் பேர் வச்சோம். எள்ளு எப்படி இருக்கும்? கருப்பாக தானே இருக்குது. எள்ளுன்னு வரதான் நல்லெண்ணெய். அப்போ நல்லன்ற வார்த்தைக்கு தமிழ் சொல்லலை, அகராதியில் கருப்புன்னு அர்த்தமா. அப்போ அது என்ன பாம்பு? அது கருப்பாகிற பாம்பு, விஷப்பாம்பு. அது அடையாளம். தண்ணி பாம்பு மஞ்சளாக இருக்கும். அதனால தமிழர்கள் என்ன பண்ணாங்க, கருப்பாக நிறத்தில் இருந்தால் அது என்ன பாம்பு? அது விஷம் உள்ள பாம்பு. அதுக்கு நல்ல பாம்பு ஆகி போச்சு. அப்படி வச்சுக்குவோம். இப்போ எல்லாரும் என்ன பாம்பு இருக்குது? இப்போ எவ்வளோ தகவல் சொல்ல வேண்டியதாக இப்போ. ஆமாம், சொல்லுங்க. எதுக்கு தூக்குனீங்க? வந்துடுவீங்க பாருங்க, எதுக்கு தூக்குறீங்க சொல்லுங்க. ஆ சத்தமாக சொல்லுங்க. சரி, சந்தோஷம். குந்து வச்சோடா நீ இந்த மாதிரி பேச முடியாத பொண்ணு கட்டுவதுக்கு சொல்லுமா. ஆ ஆ நான் அது கேட்கல. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா? உள்டா. இப்போ நீ கர்த்தருக்குள்ள இருக்கியா? கர்த்தருக்குள்ள நீ இருக்கியான்னு கேட்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் இப்ப பதில் கட்சிதா? என்ன கட்சி? ஆமீன் கட்சிதான். கிறிஸ்துக்குள்ள தான் நீ புது சிருஷ்டியா மாட்டியாப்பா? இன்னும் அந்த பைத்தியம் புத்திக்குதா? கோலா இருக்குதா? இன்னும் லூஸ் தரமா இருக்குதா?
இப்போ 3 மாதம் கஷ்டத்தை தீத்தானா இல்லையா? சம்பளத்தை இருந்து கொடுத்தானா இல்லையா? ஆமாங்க, ஆமாம். பொல்லாத பேயுங்க, பிள்ளைங்களாம் பேயுங்க. ஆமாவா? இந்த பார்ட் இருக்கணும், இந்த ஃபேமிலிக்கு ஒரு பார்ட் இருக்கணும். என் அப்பா என் அம்மா என்ன சுமந்தாங்க, இப்போ நான் அவங்கள சுமக்கணும். இயேசுவை நீ சுமக்கணும், இயேசு உன்னை சுமக்கணும். ஆமாவா? இயேசு நான் சுமந்துட்டு போகணும். யாராவது இயேசு தெரிறாரு, அவர் மனசுல நீ இருக்கணும். எது நடக்கணும் தெரியுமா? அந்த ரத்தம் உள்ள போ. இயேசு ரத்தம் உள்ள இருந்தா நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருப்பேன். கனமுடமா இயேசுட்ட சொல்ல, அல்லேலூயா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா.